வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்ட வீடியோ எம்சியில் எப்படி பண்ணுறது ப்ரோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இன்றைக்கான வீடியோவில் வந்து எம்சியில் வந்து எப்படி சிம்பிளான மெத்தடில் வீட்டிலேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நீங்களே பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எம்சியில் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து நம்மளுக்கு சிமெண்ட் தேவை. இது வந்து பார்த்திங்கன்னா கிலோ வந்து 12 ரூபா சொல்லுவாங்க. ஒரு கிலோ கூட நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நிறைய இதில் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து முக்கியமாக தேவை. இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால் இது வந்து கிலோ 25 ரூபா சொல்லுவாங்க. இதையுமே நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு இதையும் தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எம்சியில் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து ரெண்டு இதையும் வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிண்ணம் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம ஒட்ட போகிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து 1 ஸ்பூன் அளவு வந்து நான் அதை சேர்த்துக்கிறேன். சமபாதியாக வந்து கலந்துக்கோங்க. இது வந்து 1 ஸ்பூன் அளவு போடுறீங்க அப்படின்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸையும் வந்து 1 ஸ்பூன் அளவு வந்து போடுங்க. அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை போட்டாச்சா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இருக்குல்ல, அதையும் வந்து இதில் 1 ஸ்பூன் அளவு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. இதை வந்து நான் 1 ஸ்பூன் அளவு வந்து இதையும் தனியாக எடுத்துக்கிறேன். எடுத்து இதில் வந்து போட்டாச்சு. போட்டதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் வந்து எம்சியில் வந்து இது வந்து எமர்ஜென்சி டைமில் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தனியாக கூட வச்சுருங்க. அந்த டயத்தில் தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து ரெண்டையும் வந்து நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து தனியாக வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வாட்டர் கேன் இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டே தண்ணி கலந்துடாதீங்க. தேவைப்படுற நேரம் மட்டும் கலந்து அதுக்கடுத்து யூஸ் பண்ணுங்கள். சீக்கிரமாக இருக்கும் கொடுத்துரும். அதனால தான் இப்போ வந்து இதை வந்து நம்ம வாட்டர் கேனில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வந்து ஒரு சின்ன ஹோல் இருக்குது. இதை வந்து ஒட்டுறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் கேனில் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஹோல் போட்டுட்டு அதில் வந்து எதாவது பைப் மாதிரி எதாவது வச்சுட்டு அது வந்து எப்படி ஒட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து அதே மாதிரி வாட்டர் கேனில் வந்து இந்த மாதிரி ஒரு ஓட்டை வந்து போட்டாச்சு. அதுக்கடுத்து இந்த பேனாக்கு மேலே உள்ளதை தான் நான் வந்து அது ஒரு பைப் மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இந்த இதையும் ஒட்டி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்காக ஒட்டுது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலாம். வாட்டர் கேனில் ஒட்டாமல கொஞ்சம் பார்த்து ஒட்டணும். அது வந்து க்ரஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நொறுங்கிரும். ஸோ அதனால் இப்போ வந்து இதில் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணணும். தண்ணி ஆட் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணுங்கள். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேஸ்ட் ஆயிரும். கரெக்டான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து நல்லா இறுக்கம் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நம்ம ஒட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம வந்து இந்த லெவலுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பதம் வர அளவுக்கு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே போதும். அந்த சுற்றி உள்ள அந்த இதை வந்து நான் எல்லாத்தையும் எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் கூட விட்டுறாதீங்க. உடனே இந்த இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஒட்ட ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம வந்து ஒட்டலாம். நம்ம அந்த வாட்டர் கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் தான் வந்து ஒட்ட போகிறோம். இதை வந்து 1 ஸ்பூன் அளவு நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அந்த வாட்டர் கன் இருக்குது பார்த்திங்களா, வாட்டர் கன்னில் அந்த ஓட்டை இருக்குது பார்த்திங்களா, அது மேலே வந்து இந்த மாதிரி போட்டு இதை வந்து நல்லா வந்து ஒட்டிக்கலாம். நம்ம இது நீங்கள் நார்மலாக ஒட்டுற மாதிரி தான் எம்சியில் வந்து ஒட்டுவீங்க பார்த்திங்களா, அதே மாதிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிடுங்க. வாட்டர் கேனில் ஒட்டுறோம் அப்படின்னா அந்த இதை வந்து அமுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி இதாகும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து வந்து இது பண்ணுங்கள். இது வந்து ஒரு செட்டிங் டைம் வந்து எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு 1/4 மணி நேரத்துலேயே நல்லா இறுகிரும். ஆனால் வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு 1 மணி நேரம் ஆச்சு அப்படின்னா நல்லா டைட் ஆயிரும். ஸோ நல்லா ஸ்ட்ராங் கிடைக்கும். அதுக்கடுத்து இந்த வாட்டர் கேன்லையுமே நம்ம வந்து சுற்றி வந்து வச்சிடலாம். வச்சு இதையும் வந்து நல்லா வந்து ஒட்டிக்கலாம். இது எந்த லெவலுக்கு வந்து ஒட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து இதையும் சுற்றி வச்சு நான் வந்து ஒட்டிடுறேன். இப்போ வந்து நல்லா பதமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த சிமெண்ட் குழச்ச அந்த பதம் அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த பதத்துக்கே நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம இதை வந்து பண்ணியாச்சு. ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா தெரியும் ஒட்டியாச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம்னாலும் ஆகணும். அரை மணி நேரம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இறுகிரும். 1 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா பயங்கரமாக இறுகிரும். கல் கணக்காயிரும், சிமெண்ட் மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் நல்லா டைட் கிடைக்கும். அடுத்து மிச்சம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு குண்டு மாதிரி நம்ம ரெடி பண்ணி அதை வந்து வச்சுக்கலாம். கடைசி நேரம் வந்து அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்காக இதை வந்து குண்டு மாதிரி வந்து சுற்றி வந்து ரெடி பண்ணி வச்சிட்றேன். பண்ணி இதையும் வந்து காய வச்சிடலாம். அதுக்கடுத்து நம்ம வந்து அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது வந்து இதையும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நான் இதை வந்து ஒரு 1/4 மணி நேரம் தான் காய வச்சுருக்கேன். 1/4 மணி நேரம் காய வச்சதுக்கே நல்லா இறுகிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த குண்டு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதுனா நல்லா இறுகிருச்சு. பாருங்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோ ஸ்ட்ராங்காகிருச்சு. இதை வந்து போட்டாலும் கல் கணக்காகவே ஆயிடுச்சு. ஒரு 1/4 மணி நேரத்தில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கலாம். அந்த லெவலுக்கு இருக்குது.
இதை வந்து கைட்ட வந்து நீங்கள் டப்புன்னு அடித்து எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து போட்டாலுமே உடையலாம், அந்த லெவலுக்கு இருக்குது. இதை வந்து கைட்ட வந்து அமுக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காம் நேரம் ஆனனால வந்து பார்த்திங்கன்னா அந்த இது ஒட்ட தான் செய்யுது லைட்டாக பார்த்திங்கன்னா தெரியும் கையில். இது இன்னும் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங் கிடைக்கும். இவ்வளோ தான். வாட்டர் கேனில் நம்ம வந்து தண்ணி ஊற்றி பார்க்கலாம். இப்போ வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். ஃபுல்லாகவே நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றினதுக்கு அடுத்து வந்து மூடிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போயுமே ஒழுகலை, பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. அந்த எவ்வளோ பெரிய ஹோல் இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா? இப்போ வந்து கொஞ்சம் கூட அது இது லீக்கே ஆகலை, அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்காக வந்து நம்மளுக்கு ஒட்டிக்கிடுச்சு. ஓகே, நம்மளுக்கு வந்து இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது எம்சில். நீங்கள் வந்து இதை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அந்த லெவலுக்கு வந்து பவராக தான் இருக்கும் இது. சரி, ஓகே, இதை தனியாக நான் வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் கேன் இருக்குது பார்த்திங்களா, இந்த வாட்டர் கேனை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இது நான் காம் நேரம் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை வந்து அமுக்கிட்டேன். அந்த இடத்துல வந்து நொறுங்கிருச்சு லைட்டாக, பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால தான் வந்து ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம ஒட்டினது வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதை வந்து நான் வாட்டர் கேனை க்ரஷ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து கீறல் ரொம்ப விட்டு அதனால அங்கிட்டு வந்து இதாகுது. இதை தான் வாட்டர் கேனில் அந்த நைஸான இதில் வந்து ஒட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து வந்து ஒட்டுங்க. அது வந்து கொஞ்சம் இதாக இருந்தனால ஃபுல்லாக வந்து அடைக்கிறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி இதுக்கு வந்து கொஞ்சம் பார்த்து ஒட்டணும். அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பவராக வந்து ஒட்டிக்கிறோம். உடனே எடுத்தனால இந்த மாதிரி இருக்குது. சரி, ஓகே, இதனால் இன்னும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து ஒட்டுறது வந்து டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் கிட்ட செட் டைமிங் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும். காம் நேரத்தில் இறுக்கம் கொடுத்துரும். ஆனால் இருந்தாலுமே அதிக டைம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எம்சியில் நம்ம கணக்கு வச்சு பண்ணலை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா தான். இதுவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். எம்சியில் வந்து ஒரு எக்ஸ்போசிவ் ரிசின் மாதிரி அது வந்து அதில் நிறைய டைப்பான கெமிஸ்ட்ரி மாதிரி இருக்கும். அது காம்பவுண்ட் நிறையா தந்திருப்பாங்க. அதனால வந்து அது ஸ்ட்ராங்காக விட்டும். சரி, ஓகே, இதுவே நல்லா தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட செட்டிங் டைம் வந்து எம்சியில் வந்து கடையில் வாங்குறதோட செட்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம். இது நம்ம செஞ்ச இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே இறுகிரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா டைட் ஆயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைமில் எதுவும் இல்லை, எம்சியில் வந்து பக்கத்தில் இல்லை அப்படின்னா சிமெண்ட்டு, பிளாஸ்டர் பாரிஸ் இந்த இதை யூஸ் பண்ணி நிறையா பண்ணலாம். இதோட ரேட் வந்து 100 கிராம் பார்த்திங்கன்னா 30 ரூபாய். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதோட ரேட் வந்து 30 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினாலுமே ரொம்ப ஏகப்பட்டது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எமர்ஜென்சி டைமில் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.